சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரை நீதிமன்றம் ஸ்டாலினுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திமுகவில் விஜய் மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அதாவது மதுரை நீதிமன்றம் தெரிவித்துள்ள வழக்கு விசாரணை நேற்று வெளியானது. அதில் பொதுக்கூட்டங்களின் பொழுது குடிநீர், ஆம்புலன்ஸ் வசதிகள், அடிப்படை வசதிகள் செய்தி தரப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழக அரசு ஒரு கட்சியின் பக்கமே இருக்கக்கூடாது. அந்த கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் இடம் வசதிகளை செய்து கொடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் அனைத்து கட்சி கூட்டங்களுக்கும் செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மக்கள்தான் உங்களை தேர்வு செய்தார்கள். நீங்கள் அந்த கட்சிக்கு எதிரானவர்கள் தான், ஆனால் மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது என்பதையும் பொதுக்கூட்டங்களின் பொழுது குடிநீர், ஆம்புலன்ஸ் வசதிகள், குறிப்பிட்ட அடிப்படை வசதிகள் அந்த கட்சி செய்துவில்லை என்றாலும் அதை சுட்டிக்காட்டி நீங்கள் அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கரூர் சம்பவத்தை பொறுத்தளவிற்கு 10,000ற்கு மேற்பட்டவர்கள் கூடுகிறார்கள் என்பது 4 மாவட்டங்களில் தெரியவில்லையா? கரூர் நெருக்கமான இடம் என்பதும் அது தொகுதிகள் வாரியாக பிரச்சாரம் செய்வது மட்டும்தான் அங்கு பயனளிக்கும். மாவட்டம் ரீதியாக பிரச்சாரம் செய்யும் பொழுது சொன்ன நபர்களை விட அதிக அளவில் கூடுவார்கள். அப்பொழுது கட்சியாளர்களை விட அரசும் காவல்துறையும் முன்வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்க வேண்டும், அல்லது அந்த பிரச்சனை வராமல் தடுத்திருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தமிழக அரசின் மீது முன்வைத்துள்ளனர். உங்களது பொதுக்கூட்டமோ உங்களது பிரச்சார கூட்டமோ சரியாக நடைபெற வேண்டும், இடவசதி பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்ற கவனம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் பிற கட்சிகள் நடத்தும் பொழுது மட்டும் அந்த கவனம் ஏன் சிதறுகிறது? மக்களின் எதிர்காலத்தையும் மக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்குத்தான் உங்களை மக்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்டவர்களுக்கு ஆதரவாகவும் பலருக்கு எதிராகவும் செயல்படுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றும் நீதிபதி சரமாரியான கேள்விகளை ஸ்டாலின் அவர்களுக்கு முன்வைத்தது சரியா தவறா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு கட்சியினர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், அதில் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஆனால் தமிழக அரசும் கூடுதலாக கவனத்தை செலுத்தி பிரச்சனை வருவது போல் தெரிகிறது. அதற்கு என்ன செய்யலாம் என்பதை முன்கூட்டியே தீர்வு காண வேண்டும் என்பது நீதிபதி கேட்கக்கூடிய வார்த்தைகளும் உத்தரவும் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும், இது ஸ்டாலின் அவர்களால் நடந்த தவறுதான் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகவும் மாறியிருப்பதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகிறது.